மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயிம் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க்கு 4:35 வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சீஷைகளை பார்த்து இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு தான் அடுத்த கரைக்கு சீஷைகளை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகிறவர் அவர்களை சாக அடிப்பாரா? இல்லை, இன்றைக்கும் நம்மளும் கூட இந்த பக்கம் ஒரு கரையில் இருக்கிறோம், இன்னொரு கரைக்கு போகணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. ஒன்று இந்த உலகத்திலே நம் வாழ்க்கையை துவங்கி இருக்கிறோம், அடுத்த கரையிலே முடிக்க வேண்டும். அங்கே தான் பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கவலை இல்லை. இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடினேன்னா அடுத்த உலகத்தில் கண்ணை விழிப்பேன். இந்த நிச்சயம் இல்லைன்னா, அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு மட்டும்தான் நமக்காக உயிரை தந்த தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். வேற எந்த கிரியையும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவம் கழுவப்படணும்னு சொல்லி இன்றைக்கி ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. ஆனால் இயேசுவிடம் வாங்க, இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் வாழ்க்கை படகுல அவர் ஏறி உட்காந்துக்குவார். இயேசுவை கூப்பிடுங்க, ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்களேன். உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அருமையானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கை படகிலே நீங்கள் ஏற்றிக்கொள்வீர்களா? இயேசு சீஷைகளை பார்த்து கூப்பிட்றாரு, அக்கறைக்கு போகலாம் வாங்க என்று சொல்லி. உடனே அவங்க எல்லாம் போகிறாங்க. 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பலத்த சுழல் காற்று உண்டாயிருச்சான். தண்ணி எல்லாம் படகுக்குள்ளே வந்துருச்சு. இங்கே இயேசு என்ன செய்கிறார்? 38ஆம் வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இயேசு அருமையாக தூங்கிட்டு இருக்கிறார். சீஷைகள் என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் செத்து போகிறோமே ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு, அவ்வளோதான் சொன்ன உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்றான். இயேசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அநேக நேரம் விசுவாசி என்று அழைக்கப்படுகிற நம்ம கூட பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது நம்ம விசுவாசமே இல்லாமல் போயிடுதில்ல. பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு இருப்பாரானால் உங்கள் படகு ஒரு நாளும் மூழ்கி போகவே போகாது. அழகாக நடத்திட்டு போவார். ஒரு பாட்டு உண்டல்லவா, விசுவாச கப்பல் என்று செல்கின்றது, புயல் வந்த போதும் அலை வந்த போதும் அமைதியாக செல்கிறது,
அக்கறை நோக்கி என்று சொல்லி உங்கள் படகு அழகாக போகும். அருமையானவர்களே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த காற்று உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அலைகள் உங்களை அமிழ்த்து விட முடியாது, நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். ஏனென்றால் இயேசு உங்கள் படகுல இருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கை படகுல இல்லைன்னாலும் பயப்படாதீங்க. இன்னைக்கு இயேசுவை கூப்பிடுங்க, அவர் அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி போடுவார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு சரி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். பாருங்க, இங்கே இயேசு அற்புதம் செய்கிறாரு. சீஷர்களை பார்த்து அடுத்த கடைக்கு போங்கப்பா, ஓடு ஓடு வேகமாக போன்னு சொல்லி அவங்கள அக்கறைக்கு போகும்படியாய் அனுப்புகிறார். பாருங்க, திடீர்னு எதிர்பாராத காற்று அலைகள் அங்கு வருகிறது. இயேசு என்ன செஞ்சிட்டாராம்? மலை மேலே போய் தனியாக ஜெபம் பண்ணும்படி போயிட்டார். போங்க, நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னு அவர் அனுப்புனது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நடு இரவில் அவங்க தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, தண்டு வலிக்கிறதில் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே, எதிர்காற்றாக இருக்குதேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம்? கடல் மேலே நடந்து வர்றாரு. கடல் மேலே நடந்து வந்தோடனே இவங்கெல்லாம் பயந்து ஆவேசம் என்று அலறினார்கள். என்ன செஞ்சாங்களாம்? ஐயோ பிசாசு அப்படின்னு நினச்சி பயந்தாங்களாம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது ஈஸியாக சொல்லிடுவோம், பிசாசு சோதனைங்க, சத்துரு போராட்டம், சத்துரு பயங்கரமாக என் மேலே போராடுறான். இல்லை அருமையானவர்களே, நிறைய நேரம் சந்தேகம், பயம், கலக்கம் இதெல்லாம் நம்ம வரும்போது இந்த பயம் வரும். இயேசுவையே பார்த்து என்ன சொன்னாங்க? ஆவேசம்னு சொன்னாங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்துச்சு. என்ன திடீர்னு ஆண்டவர் இந்த இழப்பை உனக்கு அனுமதிச்சிட்டார், உனக்கு விரோதமாக யாரோ மந்திரவாதம் செய்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் மகனை இழந்து கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தோம். ஒரு நாள் இந்த வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த மரணத்தை அனுமதிச்சது நான் தான் மகளே, திடன் கொள். நான் நீ கஷ்டப்படுறதை பார்த்து உன் வாழ்க்கை படகுல ஏற வந்துட்டேன், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு ஒருவேளை பயந்து வாழ்க்கை சூழலிலே வருகிற புயலை பார்த்து, கடலை பார்த்து, அலையை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இதை அனுமதித்தது நான் தான், பயப்படாத, நான் வந்துட்டேன், இந்த அலையெல்லாம் அமர்ந்து போகும். ஹல்லேலூயா. இயேசு அந்த படகுல ஏறின உடனே எல்லாம் அழகாக போயிடுச்சு. அருமையானவர்களே, உங்களுக்கு அருமையானவர்களை இலக்கு கொடுத்து கண்ணீரில் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்களோ? பிரசங்கி 8:8 வாசிங்க பார்க்கலாம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது, மரண நாள்லையும் அதிகாரம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரே, ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இப்படி செஞ்சார், அப்படி கவலையோடு இருக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் குறிக்கப்பட்ட காலம் உண்டு. யோபு 1:7 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பூமியிலே குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டல்லவா என்று சொல்கிறது. நம்முடைய பிறப்பையும் இறப்பையும் பரலோகம் குறிச்சிருக்கு. பயப்படாதீங்க. அலை வந்தால் என்ன, புயல் வந்தால் என்ன, இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படும் போது தூரத்தில் இருந்தால் கூட உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்கார். மலையிலேருந்து சீஷைகளை பார்த்துட்டே இருந்தவர் அவங்க வேதனைப்படும் போது நேரம் வந்து அவங்க படகுல ஏறிட்டார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட அவர் உங்களுக்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, பயப்படாதீங்க. உங்கள் கர்த்தர் உங்களை குறித்து சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், ஆண்டவர் அழகாய் நடத்துவார், உங்கள் கூடயே இருந்து உங்களை நடத்துவார். ஏசாயா 51:12 இவ்விதமாய் வாசிக்கிறோம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும்
புல்லு கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏதோ ஒரு பெரிய இழப்பை நினச்சி நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, மனுஷனுக்கு பயப்படாத. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அப்படிலாம் யோசிக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கு நீ யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே கண்ணீர் உண்டாகும். இது கடந்து போயிடும். அருமையானவர்களே, இந்த துக்கம் கடந்து போயிடும். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கலங்காதீங்க, உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க. 1939ஆம் ஆண்டு 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. கிங் ஜார்ஜ் அவர் வந்து இந்த யுத்தத்தில் மக்களெல்லாம் ரொம்ப பயந்து கலங்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸ் வந்துச்சு. அதை அடுத்து நியூ இயர் வரப்போகுது. அப்போ ஜனங்களுக்கு அவர் ரேடியோ மூலமாக ஒரு செய்தி அனுப்பினார், ஒரு போயத்தை சொன்னார், த கேட் ஆஃப் த இயர். அவர் என்ன சொன்னார்னா, புது வருஷ வாசலில் அது விடிந்து வருகிற நேரத்தில் நம்ம நிற்கிறோம். நமது நங்கூரம் தேவன் மாத்திரமே, வேற நம்பிக்கை இல்லை. யுத்தம் எப்படி முடியுமோ நமக்கு தெரியாது. தேவனே நம் ஒரே நம்பிக்கை. நம் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த புது வருஷத்தில் நம்ம நுழையும் போது அவர் நம் பாதையின் வெளிச்சமாக இருப்பார். அவர் என் நடைகளை நடத்தி செல்வார். நான் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அழகாக தேசத்து மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆறுதல் அடைந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் எதையோ நினச்சி கலங்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் வாழ்க்கை படகில் இருப்பார். ஆனால் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமர்த்துவார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்வார். இயேசு இல்லையேன்னு சூழ்நிலை வந்து பயந்து போயிருக்கீங்களா? சரியான நேரத்துக்கு வருவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை அணைத்து கொள்வார். ஆண்டவர் வருங்காலங்களில் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி பயன்படுத்துவார். நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கண்ணீரோடு கலங்கி, ஐயோ இந்த பிரச்சனையில் நான் மூழ்கி போயிடுவேனோ, எனக்கு யாருமே இல்லையே, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி பயந்து போய் அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒருவேளை சத்துரு தான் என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிட்டானோன்னு சொல்லி ஆண்டவரே பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காண்பீராக. இப்பொழுது உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. வியாதியோடு மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்துவீராக. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆறுதல் இறங்கி வருவதாக. இனி அவர்கள் துக்கமுகமாய் இருக்கக்கூடாதப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீங்களே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவங்க வலது கையை பிடிச்சி சொல்லுங்கப்பா, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே விரும்புகிற காரியத்தில் அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் கைவிடப்படவில்லை ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவங்களோடு கூட இருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.